ஒளிவிலகல் எண் சார்ந்த ஒரு கணக்கு இது. காற்றில் ஒளியின் திசைவேகம் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் மற்றும் ஒரு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் 1.5 எனில் ஊடகத்தில் ஒளியின் திசைவேகத்தை காண்கன்னு ஒரு கணக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஃபார்முலா இதுதான். அதாவது ஒளிவிலகல் எண் = காற்றில் ஒளியின் திசைவேகம் / ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் என்ற ஃபார்முலா நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. நமக்கு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க? ஒளிவிலகல் எண் கொடுத்துட்டாங்க 1.5. காற்றில் ஒளியின் திசைவேகம் கொடுத்துட்டாங்க 3 × 10⁸. அவங்க என்ன கேட்குறாங்க? ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் கேட்குறாங்க. ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் இந்த பக்கம் பகுதியில் வகுத்தலில் இருக்குது. அது சமக்குறிக்கு இந்த பக்கம் வரும்பொழுது இப்படி வந்துடும். இப்போ இங்கே இருக்கிற ஒளிவிலகல் எண் இங்கே பகுதிக்கு வந்துடும். இதை மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். நமக்கு தேவை ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் தான் தேவை. நம்மக்கிட்ட இருக்கிறது காற்றில் ஒளியின் திசைவேகம் இருக்குது 3 × 10⁸ கொடுத்துட்டாங்க. ஒளிவிலகல் எண் 1.5ன்னு கொடுத்துட்டாங்க. இதை இப்போ சுருக்கணும்னா நமக்கான ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் கிடச்சிரும். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 3/1.5 தனியாக வச்சுக்கிறோம். பெருக்கல் 10⁸ இங்கே தனியாக இருக்கட்டும். நமக்கு புரிதலுக்காக தான் இந்த ஸ்டெப்பு நாம் செய்கிறது. இப்போ நாம் என்ன செய்கிறோன்னா, இது தசம எண்ணாக இருக்குது, இது முழு எண்ணாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இந்த தசமத்தை ரிமூவ் பண்ணுறதுக்காக கீழையும் மேலையும் 10ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். பண்ணும்பொழுது என்னவாயிடுது? நமக்கு 3 × 10 30ன்னு ஆயிடுது. 1.5 × 10 புள்ளி போயிடும் 15 ஆகிடும். இப்போ நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது? 10⁸ இருக்குது. இந்த ஸ்டெப்பு எப்படி வந்துச்சுன்னு இப்போ புரிஞ்சிச்சா? இப்போ இதை மாதிரி கொண்டு வந்துட்டோன்னா நமக்கு தசமத்துக்கு வேலை இல்லை. குழப்பம் இல்லாமல் நாம் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். எப்படி? ஒரு 15 15 2 15 30 முடிஞ்சிச்சு. அப்போ ஆன்சர் நமக்கு 2 × 10⁸ மீட்டர்/செகண்ட். இது ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம். ஒருவேளை இங்கே தசம புள்ளியாகவே வச்சு நம்மளால் வகுத்தல் தவறில்லாமல் செய்ய முடியும் அப்படின்னாலும் செஞ்சுக்கலாம். இது இந்த தசம புள்ளியை ரிமூவ் பண்ணுறதுக்காக மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 3 × 10 30, 1.5 × 10 15. புள்ளி ரிமூவ் ஆகிடும். அப்போது 30/15. ஒரு 15 15 2 15 30. இப்போ 2 × 10⁸ தான் ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம்.